சேலம் மாவட்டம் கருமந்துறை ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சை காரணமாக பெண் ஒருவர் பலியாகியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து உறவினர்களும் மற்றவர்களும் அங்கு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் அண்மை செய்தி இது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் செல்லம் என்பவருக்கு குழந்தை பிறந்த நிலையில் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை அவருக்கு மேற்கொள்ளப்பட்டது. அறுவை சிகிச்சைக்கு பின்னால் அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் செல்லம். இந்நிலையில் பலியானார். இதுகுறித்து அவரது உறவினர்களும் மற்றவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்து நமது குமுதம் செய்தியாளர் சரவணன் தரும் தகவல்களை கேட்கலாம். குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சைக்கு பின்னர் செல்லம் என்ற அந்த பெண் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பாக போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அண்மை செய்தி குறித்த உங்கள் விரிவான தகவல்களை தரலாம் சரவணன். மோகன்ராஜ், சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் அருகே உள்ள பனைமடல் காமராஜர் நகர் பகுதியை சேர்ந்தவர் முருகன். அவரது மனைவி செல்லம். இவர் நிறைமாத கர்ப்பிணியாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு பேறுகால அவசரத்திற்காக சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில வந்துட்டு சேர்த்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னாக்கா கடந்த 14ஆம் தேதி செல்லத்திற்கு அங்கு ஒரு அழகான ஆள் குழந்தை வந்து பிறந்தது. இதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னாக்கா அரசு மருத்துவமனையில, அதாவது ஆத்தூர் அரசு மருத்துவமனையில ஏற்கனவே இந்த செல்லத்திற்கு 3 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் 4ஆவதாக ஒரு குழந்தையும் பிறந்துள்ளது. இதன் காரணமாக இதற்கு பிறகு வந்து பேறுகாலம் வேண்டாம் அப்படின்னு என்பதை வலியுறுத்தி அந்த மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்களும் செவிலியர்களும் செல்லத்திற்கு வந்து அறிவுரை கூறியுள்ளார்கள். அதன்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா அவருக்கு அதாவது மருத்துவமனையில் செல்லும் முன்பாகவே கருத்தடை செய்து கொள்ளுமாறும் வலியுறுத்தியதாக தெரிகிறது. செல்லத்திற்கு வந்து தற்போதுதான், அதாவது 5 நாட்களுக்கு முன்புதான் குழந்தை பிறந்துள்ளதாகவும் தற்போது உடல்நிலை வந்துட்டு சீராக இல்லை என்பதால் பிறகு வந்து கருத்தடை செய்து கொள்வதாக அவர்கள் வந்துட்டு தெரிவித்திருக்காங்க. ஆனால் வந்துட்டு அந்த ஆத்தூர் அரசு மருத்துவமனையில வலுக்கட்டாயமாக அந்த பெண்ணுக்கு கருத்தடை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அந்த செல்லத்திற்கு அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்ட காரணத்தினால உடல்நிலை மிகவும் மோசமாகி அவர் வந்துட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில சேலம் அரசு மருத்துவமனையில வந்து அனுமதிக்கப்பட்டார். இதன் பிறகு இந்த சேலம் அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்தார். இந்த தகவலை அறிந்த பனைமடல் கிராமத்தை சேர்ந்த கிராம மக்களும் அவரது உறவினர்களும் அதாவது அந்த கிராமத்துல ஒரு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. மருத்துவர்கள் மீது வந்துட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். செல்லத்திற்கு உடல்நிலை சீராக இல்லை என்று கூறிய பின்னும் அவர்கள் வந்து கருத்தடை செய்திருக்கிறார்கள். இந்த அதாவது செல்லத்திற்கு உயிரிழப்புக்கு காரணம் மருத்துவர்களும் செவிலியர்களும் தான் என்று குற்றச்சாட்டை எழுப்பினார்கள். அந்த பகுதிகளில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல் காரணமாக இது தகவல் அறிந்து உடனடியாக பெத்தநாயக்கம்பாளையம் வட்டாட்சியர் ஜெயக்குமார் தலைமையில் காவல்துறையினரும் சென்று கிராம மக்களை சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். அதே போல யார் இவரை வலியுறுத்தி கட்டாயப்படுத்தி கருத்தடை செய்தார்களோ அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப் போவதாக உறுதியளித்த பின்னரே கிராம மக்கள் அப்பகுதியில் இருந்து கலந்து சென்றனர். மோகன்ராஜ். உங்களின் விரைவான தகவல்களுக்கு நன்றி சரவணன். ஆனா இவங்க டாக்டர் ஒருப்படுத்துறாங்க, என்னன்னா நீ இத்தனை குழந்தைனால குடும்ப பண்ணிதான் சரி, இது நியாயமா நீங்களே சொல்லுங்க. ஃபேமிலி பிளான் பண்ணுங்க சார், ஒரு காதியை வச்சுன்னு வாங்க. இதெல்லாம் பண்ணாலே அவங்க